ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே ஃபேமஸ் இந்த மோதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூரண கொழுக்கட்டை தாங்க. இந்த பூரண கொழுக்கட்டை சாஃப்டாக வெடிப்பு இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் கடலை பருப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. அடுத்ததாக துருவிய தேங்காய் 1 கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் 1 கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் எடுத்துக்கலாம். ஊற வைத்த கடலை பருப்பை குக்கரில் போட்டு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிகட்டி மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நமக்கு பூரணம் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக கடாயில் தேவையான அளவு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை இதோட சேர்த்துக்கோங்க. வெல்லம் மண் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வெல்லத்தை வடிகட்டி அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மண் இல்லாத வெல்லம் எடுத்துக்கிறதுனால அதை டைரெக்டாக இதோட சேர்த்துக்கிறேன். வெல்லம் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரணுங்க. இந்த அளவு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. நாம் ஏற்கனவே கடலை பருப்பில் உப்பு சேர்த்துருக்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூரணம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பூரணம் செஞ்சீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு கெட்டு போகாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கொழுக்கட்டை மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அரிசி மாவுக்கு பதில் கொழுக்கட்டை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால நீங்கள் கையால் இதை பிசைய முடியாதுங்க. அதனால் கரண்டியை வச்சு முதல்ல கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கையை வச்சு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நமக்கு மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்க வச்சு இதில் சேர்த்தா தான் நமக்கு மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே ஒரு ஈர துணி போட்டு நல்லா இதை மூடி வச்சுருங்க. மேலே ட்ரை ஆகிடும். அதனால் ஈர துணி சேர்த்து நம்ம மூடி வைக்கிறதுனால மாவு அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம கொழுக்கட்டை பிசையறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு பிசுபிசுப்பு இல்லாமல் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு கைகளில் இந்த மாதிரி ஷேப் கிடைக்கல அப்படின்னா கொழுக்கட்டை செய்கிறதுக்குன்னு அச்சு கடைகளில் நிறைய கிடைக்குதுங்க.
அந்த மாதிரி நீங்கள் அச்சு கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் கொழுக்கட்டை செய்யலாம். நான் இன்றைக்கி எந்த அச்சியும் யூஸ் பண்ணலை, கையாலே இந்த கொழுக்கட்டையை செய்கிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். பூரண கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி மோதகம் ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சு இருக்கிறதுனால இது ஒரு ஆவி வந்தாலே போதுங்க. ஒரு 5 நிமிடம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டவே திகட்டாதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை தாங்க இந்த பூரண கொழுக்கட்டை. இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.